வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி மென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோல நம்ம பார்க்க போகிறது ராணா நாயுடு சீசன் 2ஓட ரிவ்யூ. இதோட சீசன் 1 2023 ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஒரு நல்ல வரவேற்பை பெற்றிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரே டொனாவன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இங்கிலீஷ் சீரீஸோட அடாப்டேஷன் தான் வந்து இந்த ராணா நாயுடு. பட் ராணா நாயுடுவோட சீசன் 1ஓட வெற்றிக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, ப்ராப்பராக இந்தியன் வெர்ஷனுக்கு வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ராவாக நிறைய விஷயங்களை காட்டியிருப்பாங்க. கெட்ட வார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ரொம்ப ராவாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பார்ட் 1ஓட வெற்றியை தொடர்ந்து ஒரு எதிர்பார்ப்போட இந்த பார்ட் 2 ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த பார்ட் 2ல மொத்தமாக 8 எபிசோட்ஸ் இருக்குது. ஒரு எபிசோடுமே ஆவரேஜாக 40 to 50 மினிட்ஸ் டியூரேஷன். ஒரு மீடியம் சைஸ் சீரிஸ் அப்படின்னே சொல்லுவேன். இந்த பார்ட் 2வை பொறுத்த வரைக்கும் ராணாவோட ஃபேமிலியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தான் பிரதானமாக இதில் காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, அதை ராணா எப்படி தீர்த்து வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு மோட்ல தான் போகும். இன்ஃபேக்ட் இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே வந்து ராணாவோட பையனை வந்து யாரோ கிட்னாப் பண்ணிடுவாங்க. அந்த பையனை காப்பாற்றுறதுக்காக ஓப்ராய் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ப்ரொடியூசர் கிட்ட இருக்கிற பிரைவேட் ஜெட்டை எடுத்துட்டு இவர் காப்பாற்றுறதுக்காக போய் வந்து அதுக்கு காரணமானவங்களெல்லாம் வந்து கொலை பண்ணிடுறாரு. அதில் ஒரு நபர் வந்து ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டருக்கு ரிலேட்டிவ் அப்படின்ற மாதிரி காட்டுவாங்க. அந்த கேங்ஸ்டரோட பேர் தான் வந்து ராஃப். இதனால இவருக்கும் ராஃப்க்கும் ஒரு மிகப்பெரிய பகை அப்படின்றது உண்டாகுது. அது மட்டும் இல்லாமல் ஓப்ராய் இவருக்கு ஹெல்ப் பண்ணார்ல, ஓப்ராயோட பொண்ணுக்கு இவர் ஹெல்ப் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் உண்டாகும். அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருதுங்கிறது தனி பிளாட்டாக போகும். இதை தவிர இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் என்னென்ன பிரச்சனைகளை இழுத்துட்டு வராங்க, அதனால என்னென்ன விஷயங்கள் நடக்குது, அண்ட் இதை எப்படி இவர் ரிசால்வ் பண்ணுறாரு, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் இவருக்கு என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு சீரிஸ் தான் இந்த சீரிஸ். நான் பார்ட் 1ஓட ரிவ்யூல ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். அதாவது இந்த சீரிஸ்க்கும் பீக்கி பிளைண்டர்ஸோட சீரிஸ்க்கும் ஒரு காமன் ஃபேக்டர் அப்படின்றது இருக்கும். அதாவது இந்த ரெண்டு சீரிஸ்லையுமே பார்த்தீங்கன்னா ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு தீமில் தான் கொண்டு போயிருப்பாங்க. ஸோ இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்குள்ள இஷ்டத்துக்கு அடிச்சுப்பாங்க, இன்ஃபேக்ட் சண்டை போட்டு நாரிப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இவங்களில் யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் யுனைடடாக நின்று அதை எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. அது உண்மையிலேயே நீட்டாக இருக்கும். இதுலையுமே ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், அதெல்லாம் எப்படி ரிசால்வ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. பட் என்னதான் ஃபேமிலி மெம்பர்ஸ் யுனைடடாக இருந்தாலும் ராணாக்கும் நாகாக்கும் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை அப்படின்றது ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த சீசன்லையுமே அது தொடரும். அது கடைசியாக ரிசால்வ் ஆச்சா இல்லையா அப்படின்றதுக்கும் ஒரு லாஜிக்கல் எண்ட் இதுக்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த சீசனில் வில்லன் கேரக்டரை வந்து பயங்கர பவர்ஃபுல்லாக அமைச்சிருந்தாங்க. அந்த ராஃப் அப்படின்றவர் ஒரு டெரரான வில்லனாக இருப்பார். ஸோ இவரை எப்படி வீழ்த்த போகிறாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. பட் அந்த ஓப்ராய் சைடை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கான ஒரு சைடு அப்படின்னே சொல்லலாம். பட் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ் அப்படின்றது ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவே கொண்டு போயிருந்தாங்க. பார்ட் 1ல இருந்த அந்த நாகா ஃபேக்டர் அப்படின்றது இந்த பார்ட் 2ல ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் நிறைய முக்கியமான இடத்துல அவரோட இன்வால்மெண்ட் இருந்தாலும் அந்த ஒரு ஃபன் மோட்ல கொண்டு போகிறது அப்படின்றது இதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மேபி பார்ட் 3ல அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது அடல்ட் சீன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆக்ஷன்ஸாக இருக்கட்டும், ரொம்பவே பார்ட் 2ல கம்மி தான். பட் இருந்தாலும் பார்ட் 2 கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த சீரிஸ்க்கு 3.2 out of 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டில் இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஃபார் அடல்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.